இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கலவை சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுமே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக மாறினதுமே ஒரு 10 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் 4 வரமிளகாய் இதையும் போட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய் வதங்கினதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதை போட்டு இதையுமே நல்லா வதக்கிட்டு அது கூட 1/4 கப் மூடி அளவுக்கு தேங்காய் துருவியோ இல்லை கட் பண்ணியோ போட்டுக்கோங்க. அது கூட சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டு இதை நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கினது எல்லாமே போட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான கலவை சட்னி ரெடி. பீர்க்கங்காய் கடையில் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அது வதங்கினதும் அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரன்றதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அது வதங்கினதும் அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதையுமே சேர்த்துட்டு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது, அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா பீர்க்கங்காய் கடையில் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இது இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். தெலுங்கானா ஸ்டைல் தக்காளி துவையலுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே 2 சின்ன துண்டு இஞ்சி 6 பல் பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே ஒரு 12லேருந்து 15 வரமிளகாய் எடுத்து அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய், இந்த தேங்காவை போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். அந்த தக்காளி போட்டு அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது சால்ட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் தக்காளி துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் அது கூட ஒரு 10 பல் பூண்டு போட்டுருங்க. ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா துவையலும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான காம்பினேஷன். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கல. காரசாரமான பூண்டு சட்னி தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு நல்லா ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாக போட்டுட்டு அது கூடவே ஒரு 5 வரமிளகாய், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு சின்ன மிக்சியில் போடும் பொழுது ஒரு சின்ன துண்டு வெல்லம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்து மறுபடியும் அதே கடையில் அந்த எண்ணெய் இருக்கும் அதுலேயே கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி ரெடி. நீங்கள் இந்த இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆந்திரா புதினா வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதையுமே வதக்கிட்டு அது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டு அதையுமே வதக்கிட்டு அது கூட 5 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா போட வேணாம். அதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டு அதையுமே நல்லா வதக்கி வச்சுருங்க. இது ஆறுனதுமே மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஆந்திரா புதினா வேர்க்கடலை சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷன்.